Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. அமெரிக்கா மற்றும் கனடா விமான நிலைய பொது அறிவிப்பு பலகைகள் முடக்கம். ட்ரம்புக்கு எதிரான வாசகங்களை பதிவிட்ட ஹமாஸ் ஆதரவாளர்கள். பீகாரில் காட்டாட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றியவர் நிதிஷ்குமார். பாஜக பரப்புரை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை நாடு முழுவதும் தொடர்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம். ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று முதல்வர் உறுதி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். திராவிடத்தை குடும்ப நலன் காக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்து விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் அல்வா புகாருக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அதிமுகவை திருட்டு கடையாக மாற்றிவிட்டதாக விமர்சனம். சட்டப்பேரவையில் ராமதாஸ் தரப்பு MLA அருளை பேச அனுமதித்ததற்கு அன்புமணி தரப்பு எதிர்ப்பு. பாமகவினர் தங்கள் பிரச்சினையை பேரவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை. அமைச்சர் பயிர் சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இடத்துக்கு போங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாங்க. இல்ல அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. அமைச்சர் பதில் சொல்றாரு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். வழக்கறிஞர் அங்கி அணியாமல் காணொலியில் ஆஜரான பாஜக வழக்கறிஞர் அஸ்வதாமன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை. அக்டோபர் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வேகமெடுக்க தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ளம். தீபாவளி நெருங்கும் நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். பொருட்கள், புத்தாடைகள் வாங்க குவியும் மக்கள். தீபாவளி
பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர் புறப்பட்ட மக்கள். பெருங்களத்தூர், குரோம்பேட்டை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். ₹1,00,000 நெருங்கியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹2,400 அதிகரித்து ₹97,600 விற்பனை. தீபாவளி பண்டிகையொட்டி தொடர் ஏற்றம் காணும் பங்குச் சந்தைகள். அந்நிய பங்கு முதலீடுகள் அதிகரிப்பு. கச்சா எண்ணெய் விலை சரிவால் ஏற்றம். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.